ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு எப்படியோ சமாளிக்கிறதுக்குள்ளே நம்ம பட்ட பாடு இருக்கு, ஐயோயோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படியா சமாளிச்சிட்டாண்டாப்பா சாமியின் வீட்டுக்குள்ளே வந்து அப்பா அடான்னு படுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சக்தி இருந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன்ட்டு குளிக்க போக அந்த டைம் பார்த்து சாப்பாடு இருக்கிறத பார்த்துறாங்க. அப்போ நீ சாப்பிடவே இல்லையா, என் முன்னாடி சாப்பிட்ற மாதிரி நடிச்சிட்டேன்னு சொல்லி கேள்வி கேட்க, இல்லை நான் சாப்பிடவே வேலை, எனக்காக நீ பண்ணி கொடுத்ததுக்கு ஆர்டர் பண்ணி வாங்கினது கண்டிப்பாக சாப்பிடாம இருக்க மாட்டேன், ஆனால் விரதம் இருக்கணும் வேலை, அதுக்காக நான் நைட்டு சாப்பிட்டுக்கலான்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க. என்னம்மா இவ்வளோ நேரம் அந்த சாதம் வந்து வீணாக போகாமே இருக்கும், இதெல்லாம் எங்களை நம்ப சொல்கிறீங்க, சரி பரவாயில்ல விடுங்க, உலக நீதி எல்லாம் மாற்ற முடியாதுப்பா அப்படிங்கிற ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பாசத்தை கண்டு வியக்கிறாங்களாம். நீ கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும், நான் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கோம், மாறி மாறி இப்படியே புகழ்ந்து தள்ளாதீங்கடா, கீழே போங்கடா, ரெண்டு பேர்த்தையும் கிடைக்க நல்லா கொடுத்து வச்சிருக்கணும்னு வச்சு செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு கீழே போனோடனே பூஜைலாம் ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ண கையோட எல்லாரும் அவங்கவுங்க ஹஸ்பண்ட் காலில் விந்து ஆசீர்வாதம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொட்டெல்லாம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணி விடுறாங்க. அந்த டைம் பார்த்து நம்ம தேனை பார்த்தோன்னே சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா அப்படி பயங்கர காண்டாயிடுச்சு தென்னரசுக்கு. உடனே வந்துட்டு நீ முதல்ல பையனாக நடந்துக்கூடா, அவளை மட்டும் அடிச்சு அன்னைக்கு இப்போ கொடுமைப்படுத்தாமல் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு என் பேரப்புள்ள இருந்திருக்கோண்டான்னு சொல்லிட்டு செம்ம வேற லெவலில் திட்டி விட்டாரு. திட்டினதுக்கப்புறமா பார்க்கணுமே, அதாவது பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களாமா யார், வழக்கம் போல தாங்க இந்த ஊசி பட்டாசு, வேறு வேலையே இல்லை, தப்பு செஞ்சால் தட்டி கேட்கணுமா, இப்பெல்லாம் பண்ணாதமா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம சக்தியோட ரொமான்ஸை பார்க்கணுமே, தாங்கிக்க முடியலங்க. அதாவது வீட்டில் உள்ள பெரியவங்களாம் வந்துட்டு எதுக்கு ஆசைப்படுறவங்களோ கண்டிப்பாக அதை வந்துட்டு நம்ம நிறைவேற்றுவோம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க ரொமான்ஸுக்கு ஒரு அளவு இல்லாமல் போயிட்டு இருக்குப்பா, இதுக்கு ஒரு எண்டு கார்டு போடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. சரி பரவாயில்ல விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.